இப்போ மணி பார்த்தீங்கன்னா நைட்டு கரெக்டாக ஒரு 12:30 மணிக்கு தூங்காமல் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சரி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே போய் வலைய விட்டு வருவோம், மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு தான் கிளம்பிட்டோம். பார்த்தீங்களா பாலத்து மேலே நிற்கிறோம், குளோட பாலத்து மேலே நிற்கிறோம். சரி இப்போ கீழே போய் வலைய விடுவோம், நாளைக்கு சும்மா இருப்போம் அப்படின்ட்டு கீழே இறங்கி வலைய விட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக வலையெல்லாம் விட்டு முடிச்சாச்சு. ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நான் மழை வேறு நான் என்ன பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நம்ம செல்லில் தான் எடுக்கிறோம், செல்லும் அவ்வளோ குவாலிட்டியாக தெரியாது. சரி எங்கெல்லாம் முடிஞ்சு எடுத்து போகலான்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி காலைல எல்லா மீன் மாட்டுதுன்னு பார்க்கலான்னு சரி கிளம்பிட்டோம். ஏன்னா மணி ரொம்ப ஆயிடுச்சு, அப்படி உள்ள என்னதான் இருக்குது. ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்கின்றானுங்க, பயந்தா குழி. அது போக 30 அடியில் 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கு. அதுதான் ஆற்று விட்டு மேலே வந்தாச்சு. இப்போ வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இனிமேல் காலைல தான் பார்க்கணும், காலைல உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். இப்போ காலைல விடிஞ்சிச்சு. இப்போ நம்ம போட்ட வலையில் என்ன மீன் மாட்டிக்குன்னு தான் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். சரி என்ன மீன் மாட்டுதுன்னு உங்களை காட்டுறேன், வாங்க போய் பார்க்கலாம். காலங்காத்தாலே பார்த்துங்க எவ்வளோ மீன் பாருங்க, அப்படியே கொய்யன்னு அப்படியே ஓரத்தில் நிற்கிது. ஆனால் சரியான மீன். நம்ம வலையில் என்ன மீன் மாட்டிக்குன்னு பார்ப்போம். வலையை எடுத்துருந்தேன். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கெண்டை மீனும் ஒரு பஞ்சலையும் அம்பிட்டுச்சு. சரி அதை கழட்டிட்டு அப்படியே இன்னொரு வலையை பார்க்கலான்னு போனேன். சரி அப்படி அந்த வலையில் என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவு மாட்டிருந்துச்சி. இந்த சிலேப்பி, இந்த பஞ்சலை பொடி எல்லாம் ஓரளவு மாட்டிருந்துச்சி. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் என்னடா இது வலையை தாண்டி மீனெல்லாம் குச்சிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, வலை போட்டிருக்கோம் நடுவில், அதை தாண்டி மீனெல்லாம் குச்சிட்டு தெரியுது. சரி மீனெல்லாம் கழட்டியாச்சு வலையிலேருந்து. ஸோ ஒரு வீட்டுக்கு தேரும், அப்படியே எல்லாத்தையும் அலசிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். மீன் நல்லா அலசாச்சு. ஏன்னா ஆற்றுல அலசினால ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மீன். உங்களுக்கு பார்த்தாலே தெரிய பாருங்களா, எடுத்து காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும் பாருங்கள் மீனை பார்க்க. இது மாதிரி ஆற்றுல அலசினா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஆற்றுல அலசினா தான் எங்களுக்கு நல்லா பிடிக்கும். நல்லா ஆற்றுல எல்லாம் அலசியாச்சு மீனெல்லாம். இப்போ கிளம்ப வேண்டியதான். காலையிலேயே பார்த்தீங்கன்னா அமைதியாக அவ்வளோ ஒரு ஃபீலாக இருக்குது. இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம திருச்சி பசங்களாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.